எத்தனை பேர் வந்து நான் கதைக்காக நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி வராங்கன்றது ரொம்ப ரேரு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வெற்றிமாறனே எடுத்துக்கோங்களேன். வெற்றிமாறனே நான் நாவல்லேருந்து எடுக்கிறேன்னு சொன்னாலுமே அவருமே 2 பாட்டு வைக்கிறாரு. கதையை நம்பி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஹீரோ கிடையாதுல்ல. நான் பெரிய ஹீரோனா யார்? மாசா டைலாக் பேசணும். ஏன் ஓப்பனாக சொல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாம். கமலஹாசன் சார், விஜய், அஜித் எல்லாருமே எப்படி எடுத்துக்கணும்னா அவங்களாம் மாசாக இருக்கிறதுக்கான காரணமே ஒரு ஃபைட்டு, மாசான டைலாக்ஸு, சாங்கு, டான்ஸு, இதனால மட்டும்தான். இப்போ அவங்களாம் வந்து இப்போ கவின் மாதிரி, டாடா, குட் நைட் மாதிரி அப்படிலாம் படம் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த டாப் லிஸ்ட்டில் வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா படமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள் 100 கோடி வருதா, 200 கோடி வருதா, 300 கோடி வருதா அப்படி பார்த்துட்டு ஹிட் ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த படம் வந்து மனசில் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 1 வீக்லேயே மறந்து போயிடுது. படம் பார்த்த ஒரு ஃபீலே இருக்கிறது இல்லை. தமிழ் சினிமா மலையாள சினிமா அப்படின்றதோட ரெண்டுமே வந்து நல்லா ஓடுது அப்படின்னா அதுக்கு வந்து கதை தான் காரணம். அதே மாதிரி அதில் வந்து நடிக்கிறவங்களும் காரணம். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் படத்தில் நடிக்கிறவங்களும் படத்தோட கதையும் நல்லா இருந்துச்சுன்னா படம் வந்து உண்மையிலே கண்டிப்பாக நல்லா ஓடும். அது அப்படி இல்லை, இப்போ வந்து தமிழ்லேயும் வந்து நிறைய படம் நல்லா ஓடுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போது ரீசெண்டாக மலையாளத்தில் வந்து நல்லா படம் ஓடுது அப்படின்னா கதை தான் காரணம். கதையும் நடிக்கிற நடிகர்கள் தான் காரணம். மலையாள சினிமா ஒன்றும் இல்லைங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை எடுக்கிறாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி, அரசியல், கொஞ்சம் பிற்போக்குத்தனம், முற்போக்குத்தனம் நிறைய அந்த மாதிரி கலப்படமாக கொண்டு வந்து தமிழ் சினிமாவை கெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இப்போ மலையாள சினிமாவை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நாங்கள் டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கோம். கதை இருக்குது. கதையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக கொண்டு வரதில்லை. அதை வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் மேலே திணிச்சு அதை கொண்டு வர மாதிரி பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை, நல்ல படங்கள் வந்துட்டு தானே இருக்குது. இப்போது அதான் சொல்கிறேனே, பார்க்கிங்கு, குட் நைட்டு, இருக்கப்பற்று, அப்புறம் சித்தாலாம் என்ன மாதிரி கான்செப்ட், அது நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழில் எவ்வளோ அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. யாரும் வராமலாம் இல்லை, நல்ல படம் எடுக்காமலாம் இல்லை. அந்த சைடில் வந்து அந்த படத்தை வந்து அவ்வளோவும் ஆதரிக்கிறது இல்லை. இப்போ வந்து பேபி, அது ஜே பேபி, அது அப்புறம் அந்த கிரிக்கெட் படம் ஒன்று வந்துச்சு, அது என்னது, ப்ளூ ஸ்டார்லாம் என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு 2 கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையை பேசி அதை விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் வைக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு நல்ல கருத்து உள்ள படமாக தானே வந்துச்சு. அது அதான் நம்ம எப்படி பார்க்குறோன்றதில் தான் இருக்குது. நல்ல படமாக இருந்தால் நம்ம அதை ஆதரிக்கணும். அது மலையாள படம், தமிழ் படம்லாம் எதுவும் கிடையாது. தமிழ் படத்தையும் அந்த சைடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது, அவ்வளோதான். தமிழ் சினிமா, மலையாள சினிமானா மலையாள சினிமாவில் ரியாலிட்டியாக இருக்கும், எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். தமிழ் சினிமாவில் ஃபுல்லாக மசாலாவாக இருக்கும். என்னென்னா சிம்பிளாக சொல்லணும், ஃபைட்டு. மலையாள சினிமா நீங்கள் ஃபைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் அடிக்க முடியும்னா ஒருத்தன் மட்டும்தான் அவனால் அடிக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஹீரோனா கண்டிப்பாக 10 பேர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து ஹீரோயினி தேவையில்லாமல் உள்ளே இன்செர்ட் பண்ணுறது. இங்கே வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு மலையாள சினிமா எடுத்துகிட்டு போவாங்க. பட் இங்கே அப்படி எதிர்பார்க்கல. தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ தமிழ் படம்னா கண்டிப்பாக ஹீரோ இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், 4 பாட்டு இருக்கணும், 2 ஃபைட்டு இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட தமிழ் சினிமா தான் நிறைய இருக்குது. ரொம்ப ரேரு தான் நல்ல படங்கள் அப்படின்றதுலாம் ரொம்ப ரேரு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமா பெஸ்ட்டு. தமிழ் சினிமாவை நம்ம எடுத்துக்கிறத விட மலையாள சினிமா ரொம்ப பெஸ்ட்டான இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம், இந்த மஞ்சுமல் பாய்ஸ் சொன்னாங்க. இப்போ எல்லாருமே வந்து அதை பெருசாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது பெருசாக பேச வேண்டிய படமே கிடையாது. அதோட இன்னும் நிறைய படங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஏன் அதை மட்டும் பெருசாக பேசுகிறாங்கன்னா இப்போ தான் மலையாள சினிமானால என்னென்னு நம்ம ஆடியன்ஸுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமானா எல்லாத்தையும் இப்படி பார்த்து பழகிட்டு இப்போ வந்து குவாரண்டைனுக்கெல்லாம் அப்புறம் வந்து உலக சினிமாலாம் பார்த்து முடிச்சுட்டு இதுதான் சினிமாவான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தை பார்க்கும்பொழுது பரவாயில்லடா, இப்படி எடுத்து வச்சுருக்கானுங்க, நல்லா இருக்குது படம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கதை நல்லா இருந்தால் மலையாள சினிமாவா தமிழ் சினிமாவான்னு சண்டை வராது. கதை உண்மையிலே நல்லா இருந்தால் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சுன்னா 100% படத்தை ஏற்றுக்குவாங்க. ஸோ இதனால் நம்ம மலையாள தமிழ்னு வந்து பிரித்து பார்க்க வேண்டாம். கதை நல்லா இருந்தால் வேர்ல்டு சினிமா எதாக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாம். எடுக்கணும், ஆக்சுவலாக அவங்க எடுக்க மாட்டுறாங்க. என்னென்னா அவன் என்ன நினைக்கிறாங்க, ஐ மீன் அந்த டேரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொடியூசரை நம்பி காசு கொடுக்குறாரு அப்படின்னா நான் அவருக்கு அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும். நான் இப்போ அதிகப்படுத்தி கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், நான் அந்த ஹீரோக்கு நான் ஒரு மாஸ் டைலாக் வைக்கணும், ஒரு மாஸ் ஃபைட் வைக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கமர்ஷியலாக நான் ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து நான் ஓவராலாக நல்லா தமிழ் சினிமாவில் நான் நிற்க முடியுன்றதுனால அவங்க அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேர் வந்து நான் கதைக்காக நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி வராங்கன்றது ரொம்ப ரேரு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வெற்றிமாறனே எடுத்துக்கோங்களேன். வெற்றிமாறனே நான் நாவல்லேருந்து எடுக்கிறேன்னு சொன்னாலுமே அவருமே 2 பாட்டு வைக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு விடுதலை எடுத்துக்கலாம், உன்னோட நடந்தன்னு ஒரு பாட்டு வச்சிருக்காரு. அது ஆக்சுவலாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கமர்ஷியல் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு இது தேவை. ஸோ அவர் வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
ஆனால் அங்கே மலையாள சினிமாவில் அப்படி கிடையாது. எனக்கு அது தேவைன்னா நான் வைப்பேன், இல்லைன்னா நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். பட் இங்கே இருக்கிறவங்கலாம் நான் காசு சம்பாதிக்கணும், ப்ரொடியூசருக்கு நான் காசு சம்பாரித்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான வழி என்னவோ அதை பார்க்கறதுக்காக மட்டுமே தமிழ் அதிகமாக எடுக்கிறாங்கன்றது தான் என்னோட ஒப்பீனியன். வாய்ப்பே கிடையாது. அப்புறம் அவங்க பெரிய ஹீரோவே கிடையாது, கதையை நம்பி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஹீரோ கிடையாது. இல்லை, நான் பெரிய ஹீரோனா யார்? மாசா டைலாக் பேசணும். ஏன் ஓப்பனாக சொல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கலாம், கமலஹாசன் சார், விஜய், அஜித் எல்லாருமே எப்படி எடுத்துக்கணும்னா அவங்களாம் மாசாக இருக்கிறதுக்கான காரணமே ஒரு ஃபைட்டு, மாசான டைலாக்ஸு, சாங்கு, டான்ஸு, இதனால மட்டும்தான். இப்போ அவங்களாம் வந்து இப்போ கவின் மாதிரி, டாடா, குட் நைட் மாதிரி அப்படிலாம் படம் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த டாப் லிஸ்ட்டில் வந்திருக்க மாட்டாங்கல்ல, இந்த பெரிய ஹீரோன்ற லிஸ்ட்டில் அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இடத்துலையே இருக்கணும்னா இப்படிப்பட்ட படங்கள் பண்ணால் தான் முடியும். இப்போ விஜய் வந்து டாடா மாதிரி படத்தில் பண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. அவரை நம்ம ஆடியன்ஸாக பார்க்கணும், இல்லை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா அவர் மாசம் பேசினா மட்டும்தான் முடியும். அவர் தேட்டரில் வந்து விசில் பறக்கிற மாதிரி டைலாக் பேசினா மட்டும்தான் அவரை ரசிக்க முடியுமே தவிர நல்ல கதைக்களமாக உட்காந்து நான் எமோஷனாக ஆக்டிங் பண்ணிட்டு போய்டுவேன்னு சொன்னால் அவர் யாருமே ரசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டாப் ஆக்டர்ஸ் அந்த ஆக்டிங் கிளாஸஸில் படம் பண்ணால் மட்டும்தான் அவங்க டாப். ஸோ அந்த பேஸ் ஸ்டோரிஸ்லலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இல்லை, ஆக்சுவலி ஒரு ஒரு அப் டு லெவல் அவங்க வந்துட்டாங்க. இப்போது இதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி அவங்க அந்த ஒரு மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க, பெரிய ஹீரோஸாக இருக்காங்க. இப்போவுமே சொல்கிறேன், பெருசாக நான் யாரும் சொல்ல, ஐ மீன் விஜயோ அஜித்தோ நான் எடுத்துக்கங்களேன், அவங்க தான் இப்போதைக்கு பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் பண்ணும்போது இப்போதைக்கு அவங்க எந்த படம் நடித்தாலும் அவங்களுக்கு இப்போ வந்து கமர்ஷியலாக எல்லா படமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாள் 100 கோடி வருதா, 200 கோடி வருதா, 300 கோடி வருதா அப்படி பார்த்துட்டு ஹிட் ஆயிடுச்சு, இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த படம் வந்து மனசில் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 1 வீக்லேயே மறந்து போயிடுது. படம் பார்த்த ஒரு ஃபீலே இருக்கிறது இல்லை. மறுபடியும் பார்க்குறப்ப அது அவ்வளோதான், ஒரு டைம் பார்த்தாச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரிப்பீட்டட் வேல்யூ இருக்க மாதிரி ஃபிலிம்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது அந்த மாதிரி வரல. அந்த மாதிரி எடுத்து அவங்களும் அந்த மாதிரி ஹீரோ வேல்யூஸ்லாம், நான் பெரிய ஹீரோ, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இது வேணும் வேணாம் அப்படிங்கிறதுல அவங்க இது பண்ணாமல், இன்டர்ஃபியர் ஆகாமல், டைரக்டர்ஸோட கதைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு தாட். தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் அடித்தடியாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருக்குது. மலையாள சினிமா வந்து ஒரு லைஃப்பில் ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அதான் அவங்க ரியாலிட்டி எடுக்கிறாங்க. ஒரு நம்ம நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோமோ அதை வந்து அது மாதிரி நம்ம எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கிறனால நல்லா ஓடுது. தமிழ் எங்கே லவ் டுடே அந்த மாதிரி படம்லாம் நல்ல படமாக வந்திருக்கு. ஏற்கனவே பழைய மூவிஸ்லாம் தமிழ் நல்லா மூவியாக வந்திருக்கு. ஆமாம், முன்னாடி சாமி படம், அந்த விக்ரம் படம், அந்த படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, நம்ம எல்லா படத்தையும் பார்க்கணும், நிறைய என்கரேஜ் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். அந்த சைடில் அப்படி பண்ணுறதுல என்னன்னு தெரில. ஆனால் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நிறைய நல்ல படம் வந்துச்சு. பார்க்கிங்கு, அப்புறம் குட் நைட், இந்த மாதிரி இருக்கப்பட்டு, இந்த மாதிரி படம்லாம் நல்ல படம் தான். நிறைய படம் தமிழில் நல்லா வந்துச்சு. அந்த சைடில் ஏன் அப்படின்னு தெரில, ஒருவேளை லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். நல்லா இருக்குது, நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தால் அதை வரவேற்கணும்ல. அது தமிழ்நாட்டில் எப்பவுமே நல்ல படங்களை நிறைய தமிழ் ரசிகர்கள் வரவேற்று தான் இருக்கும். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. நல்ல படமாக இருந்தால் அது யார் வேணால் பார்க்கலாம், எந்த சைடில் வேணால் போகும். இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே எல்லா படத்தையுமே தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறோம், அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழ் படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நிறைய எப்படி சொல்கிறது, பட்ஜெட் வைஸ் பார்த்தோன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் கூட அப்படி தான். நானும் ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன் அந்த படம் தேட்டர்லேயே. இப்போ இந்த படம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரிவ்யூ கேட்டு தான் வந்திருக்கோம் படத்துக்கு. நல்லா இருக்குது, நிறைய பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க தமிழில். அந்த மாதிரி வந்து அங்கே இல்லையும் அப்படின்னு தோணுது. என்ன ஒன்றா தமிழ் ஆடியன்ஸ் எல்லா லாங்குவேஜும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி வந்து தமிழ் ஆடியன்ஸ் மட்டும், தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க லாங்குவேஜ். இப்போ வந்து லாங்குவேஜ் கிடையாது, ஒன்லி அந்த ஸ்டோரி டெல்லிங், நேச்சுரலாக அன்டோல் ஸ்டோரி நிறைய வந்துடுறதுனால எந்த லாங்குவேஜ்னாலும் பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க, லிவிங் எல்லா ஃபேமிலிஸ் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால ஸோ எல்லா லாங்குவேஜும் இங்கே வந்து கவர் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கிறாங்க. கனெக்ட் அவங்களோட வந்து ஒரு சினிமாஸில் மட்டுமே இல்லை ஒரு தியேட்டர்ஸில் மட்டுமே பார்க்குற மாதிரி ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹீரோஸ்லாம் பார்க்குறப்ப ஐ திங்க் இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். இந்த எல்லோரும் இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரி பார்த்து தான் நிறைய வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்கவங்க மாதிரி இருக்காங்க, நம்ம கூடயே சுற்றுறவங்க, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு
டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு பெரிய அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு மோகன்லால், மம்முட்டி எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அங்கேயும் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் அவங்க ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை ஏதோ பண்ணும்போது ரொம்ப டவுன் டு எர்த் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப எல்லோரும் இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோ நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் அவங்க எல்லாரு கூடயும் சமமாக இருக்க மாதிரி இருக்காங்க. இங்கே அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும். தமிழில் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்ததில்லை. இப்போது ஏதோ சம்திங் ஒரு இது இப்போ நடுக்காவேரி அப்படி இல்லாத ஒரு சம்திங் ஒரு படம் வந்தது. வரலட்சுமி நடித்தது ஒரு படம், அந்த கொலை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு நகைக்காக ஒருத்தனை கொலை பண்ணுவாங்களே, அந்த படம் பேர் எனக்கு கரெக்டாக தெரியலை. அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நல்ல படங்கள்லாம் வருது. அதை நம்ம யாரும் அதை பார்க்குறதில்ல. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா அதர் லாங்குவேஜை நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாஸ்லேயோ ஒரு ஹைப் கொடுக்குறாங்க. அந்த ஹைப்பை வச்சு தான் இப்போ இவங்க வராங்க. நல்ல படத்துக்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பூ கிடைக்க விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல படம் எங்கே இருந்தாலும் பார்க்க தான் போகிறாங்க. அது வந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் ட்ரூ டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் சொல்லுவேன்றது. பெரிய நடிகர்லாம் இப்போ இந்த பக்கம்லாம் ஒன்றும் பார்த்தா தெரியலிங்க. நான் இனிமேல் தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி போனால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா வீக்கெண்டில் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக வரோம். அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா கம்பேர் பண்ணும்போது மற்ற இது நல்லாயிருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்து நமக்கு தெரியாது. பட் இண்டஸ்ட்ரியில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து லைக் பண்ணுறாங்க பீப்புள்ஸ். அதனால் அதை கொண்டாடுறாங்க. அதனால் எந்த படம் எந்த லாங்குவேஜ்னு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நல்லா இருக்கா, கண்டென்ட் நல்லா இருக்கா, ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கா, சில பேர் லைக் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பாங்க. அதை பொறுத்து கண்டிப்பாக இப்போ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து இப்போ மலையாளத்தோட டேரக்டர் வந்து சொல்லி இந்த படம் வந்து கதை பிடிச்சி அவங்க நல்லா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய நடிகர்களும் தமிழ் நடிகர்களும் வந்து மலையாளத்தை படத்தை ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, இது வந்து கதை பஞ்சம் இயக்குநர்கள் பஞ்சம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு படம் வந்து நல்லா வரத்துக்கு நல்ல காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலே வந்து படத்தோட கதையும் மக்களோட எதிர்பார்ப்பும் தான். மக்களோட எதிர்பார்ப்பு வந்து யார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து படம் வந்து ஹிட் ஆகும். இல்லை, அது சின்ன படமாக இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட காரணம் என்னென்னா அது நல்லா இருக்குது பார்க்க. நிதர்சனமான உண்மையாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல படங்கள் வந்துட்டு தானே இருக்குது. எல்லாம் ஒரு நல்ல கருத்தை தான் சொல்கிறாங்க. அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவங்க வந்து அவங்களோட ஸ்கிரிப்டை நல்லா ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் அதில் வந்துட்டு 100% ஐம் ஷுர். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா ஆஃபீஸஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் நல்லா அப்கமிங் டேரக்டர்ஸ் எல்லாமே போய் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நல்ல படங்கள் தமிழில் வந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கப்புறம். அது வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோன்றதுல இது முடிஞ்ச வரைக்கும் தமிழ் படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுதான் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இனி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இனி எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் யங் டேரக்டர்ஸ்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் தான். ஏன்னா எங்கேயோ இருந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்து வந்த படம், மலையாள படம் இங்கே வந்து 25 days இன்னமும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஃபுல்லாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கூட்டம் வரும்போது நம்மளும் நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக நல்லா இருந்தால் ஓடும். கனெக்ட் ஆகிற ஸ்டோரியாக இருந்தால் ஓடும். ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா 100% படம் ஓடும். மற்றபடி எதுவுமே கிடையாது.